ஹலோ. நாங்கள் மன்னாரில் முருங்கன் தாண்டி இப்போ ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு தான் போக போகிறோம். அதுதான் டோரிக் பாங்லோ. ஸோ இதை பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் மேலியாக ஸ்ரீலங்காவில் இருந்த ஒரு ஃபாரின் மினிஸ்டர்ஸ் ஒருத்தங்களோட ஹவுஸ் இல்லாட்டி அவங்களோட பங்களோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடம் ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இந்த பங்களோ வந்து செய்திருக்கிறது வந்து செங்கல் மட்டும் யூஸ் பண்ணி தான். இதில் வந்து பெருசாக ஆர்கிடெக்சர் முறையில் பெரிய நம்மளுக்கு கிளியராக ஐடியாவும் எடுக்க முடியாட்டியும் இதை வந்து சுற்றி பார்க்குறச்சே எங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா எடுக்க முடியும். ஸோ இவங்க எப்படி இந்த பங்களோவை செய்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே சுற்றி வர்றதுக்கு பீச் தான் இருந்தது. ஸோ இந்த பங்களாலேருந்து நமக்கு மேலே ஏறி பார்க்கலாம். அப்போ பீச் வந்து வியூ வந்து வேறு மாதிரி தெரியும். ஸோ இந்த பீச்சும் ரொம்ப க்ளீனாக இருந்தது அண்ட் ரொம்ப காம் அண்ட் குவாட். ஸோ இந்த பீச்சில் நாங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். அப்புறம் நாங்கள் இங்கே ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம். அண்டு ஸோ அந்த மேலேருந்து பார்க்கும்போது இப்படி தான் விளங்குது. ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஏரியா. இங்கே பார்த்திங்கன்னா கொரல் ஷீஷல்ஸ் அதெல்லாம் இருந்தது. ஸோ என்னோடய ஒரு ஃப்ரெண்ட் வந்து இதெல்லாம் செலக்ட் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தார். ஸோ இதுதான் டோரிக் பாங்லோ. ஸோ இங்கே லைட்னிங் பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப அழகான லொக்கேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து மன்னார் போகிற வழியில் டோரிக் பாங்லோ வந்து நீங்கள் கட்டாயம் பார்த்துட்டு போங்க. ஸோ நம்ம வந்து ஹவுஸ் மாதிரி பங்களோ மாதிரி இல்லை, பட் அதோட ஸ்ட்ரக்சரை வந்து நாங்கள் இன்னைக்கு காணக்கூடியதாக இருக்கும். ஸோ வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸோ என்னோடய ஃப்ரெண்ட். ஸோ இந்த மன்னார் வீடியோ வந்து எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் மன்னார் போய் தான் நாங்கள் ஜெஃப்னா போனோம். அதனால் நான் முதல்லே ஜெஃப்னா வீடியோஸ் எடிட் பண்ணி முடிஞ்சதால் நான் வந்து அதை அப்லோட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ மன்னார்லேயும் நாங்கள் 2 days இருந்திருந்தோம். ஸோ இப்படி தான் அந்த பாங்களோலேருந்து மேலே பார்க்கும்போது தெரிகிற வியூ. ஸோ இங்கே வந்து நாங்கள் ட்ரோன் ஷாட் ஒன்று எடுத்துருந்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. இது என்னோடய ஃப்ரெண்ட் கலெக்ட் பண்ண ஷீஷர்ஸ். ஸோ அவருக்கு வந்து ஃபிஷ் டேங்க் ஒன்று இருக்குது. அதுக்கு ஃபிஷ் டேங்க்கு போடுறதுக்காகத்தான் இது ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்புறம் நாங்கள் இந்த இடத்த முடிய நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். மாடுகள் வந்து எங்களுக்கு ரோட் டூராக எங்களுக்கு வந்து மாடுகள் சில இடங்களில் காணக்கூடியதாக இருந்தது. ஸோ இதில் அடுத்த ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா மன்னார்லேருந்து தலைமன்னார் போகிறதுக்கான ரூட் தான். இந்த ரோடே ஒரு ட்ரிப் மாதிரி தான், ரோட் ட்ரிப் மாதிரி தான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பீப்புள், டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ், அப்புறம் கிளைமேட், மரங்கள், வானம் இந்த மாதிரி நிறையா ஹெடிஃபீல்டு, அந்த மாதிரி ஆர்கிடெக்சர்ஸ், வீடுகள், கோவில்கள், இந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்க ஸோ கேட்ஸ், அதில் வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் அப்படியே இந்த ரோட்டில் போகிறச்சே வந்து கட்டாயம் தூக்கம் வரும். பட் தூங்காமல் நீங்கள் வந்து இந்த கொஞ்சம் எழும்பிட்டு இருந்து இந்த ரோட் சைடெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ரொம்ப நீங்கள் போகிற பயணத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணி போகலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா. ஸோ இது வந்து நான் புதுசாக தான் இதை வந்து இங்கே இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு 5-6 போல் இருந்தது. ஸோ நான் வந்து இதை கண்ணால் கண்கிற ஃபஸ்ட் டைம் தான். நான் டிவி ஷோஸில், டிவியில், பிக்சர்ஸில், இன்டர்நெட்டில் இதை காண்பிருக்கேன். பட் நான் என்னோடய கண்ணில் இப்போ தான் காண்றேன். அப்புறம் நாங்கள் மன்னார் ஃபோர்ட்டுக்கு தான் போயிருந்தோம். ஸோ இது வந்து மன்னார் போர்ட். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே தண்ணியும் ரொம்ப க்ளீனாக இருந்தது. ஸோ இந்த வழியில் தான் போகணும். ஸோ நாங்கள் அதில் போயிட்டு பார்த்துருந்தோம். நிறைய வந்து சிறைச்சாலைகளில் இருக்கிற கைதிகள் அவங்கள வச்சிருக்கிறதுக்காக இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இங்கே இருக்க ஒருத்தங்க சொன்னாங்க. ஸோ அங்கேருந்தே நேராக பார்க்கும்போது ஒரு பாலம் தெரியும். ஸோ அந்த பாலம் தான் அது. ஸோ இது வந்து தூக்கு தண்டனை கைதிகள் போடுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க.
அடுத்து நாம் மன்னார்ல இருக்க ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் தான் பாபோபேப் ட்ரீ அப்படி சொல்கிறது. ஸோ இந்த ட்ரீ வந்து இது பார்க்க போயிருந்தோம். ஸோ ரொம்ப அகலமாக இருந்தது இது வந்து. ஸோ எஸ், இந்த ட்ரீயை பார்த்துட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்டும் திரும்ப போயிருந்தோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை பார்க்க வரவங்களுக்கு இதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட பேர் அது எல்லாம் எழுத போகாதீங்க. ஏன் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஸ்ரீலங்காவில். ஸோ அதனால் இதை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது நம்ம பொறுப்பு. ஸோ அதனால் இது பயோபேப் மரம். ஸோ அதை நாங்கள் எதுவும் நீங்கள் அதை உங்கள் பேர் உங்கள் லவர்ஸ் பேர் அந்த மாதிரி எழுத போகாதீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வீடியோஸ் மூலம் ஃபோட்டோஸ் மூலமாக நீங்கள் அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ அப்போ ஸ்ரீலங்காவுக்கு வர டூரிஸ்ட் வந்து அதிகரிக்கும். அண்ட் இந்த மாதிரி இடங்கள் வந்து குயிக்காக வந்து டெவலப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தோணும். ஸோ ரோடுகள், மனுஷங்களோட லைஃப் ஸ்டைல், ஸோ அந்த மாதிரி எல்லாம் தான். ஸோ இது அங்கிருந்த ஹோட்டல். ஸோ அடுத்து நாம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க தான் ரெடி ஆகினோம். ஹோட்டலில் தான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்திருந்தோம். ஸோ அவங்க வந்து இடியாப்பம் தான் தந்துட்டு இருந்தாங்க. இடியாப்பம், சிக்கன் கறி, கிழங்கு கறி அண்ட் போல் சாம்பல். ஸோ நம்மளுக்கு தேவையாக இருந்தது அப்படின்னா நாங்கள் வந்து எக் கேட்டுக்கலாம், ஃப்ரைட் எக்கோ பாயில்டு எக். எஸ், ஸோ சாப்பிட முடிஞ்சு நாங்கள் வந்து தலைமன்னாருக்கு தான் போக இருக்கிறோம். ஸோ தலைமன்னாரில் இருக்க ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவிலேருந்து இந்தியாவுக்கு ஒரு பிரிட்ஜ் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த பிரிட்ஜ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியலை. ஸோ அதனால் அந்த பிரிட்ஜ் வந்து பார்க்க தான் நாங்கள் போகலாம்னு இருக்கிறோம். ஸோ வாங்க நாங்கள் வந்து அங்கே போய் பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற ஒரு ஃபாரின் வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தங்களாக இருக்கிறான். ஸோ நீங்கள் வந்து ஸ்ரீலங்கா வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் மன்னார், ஜெஃப்னா அந்த மாதிரி பகுதிகளுக்கு போங்க. ஸோ அங்கே இருக்க லைஃப், அங்கே இருக்க ஆர்கிடெக்சர், அங்கே இருக்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் ரொம்ப டிஃபரெண்ட். அதெல்லாம் டவுன் சவுத் அப் கண்ட்ரி அந்த மாதிரி இடத்துங்களுக்கு இருக்கிறத விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து நீங்கள் வந்து அது ஃபோட்டோஸ் எடுத்து அதை வந்து இது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து இதெல்லாம் காட்டினா அப்போ வந்து அவங்களுக்கும் இது ஈஸியாக இருக்கும். அவங்க வந்து எந்தெந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அதனால் நீங்கள் அந்த ஹெல்ப் கட்டாயம் பண்ணுங்கள். ஸோ ஓகே, நான் சாப்பிட போகிறேன். அடுத்து நம்ம அடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து தலைமன்னாருக்கு போயிட்டு நாங்கள் தலைமன்னாரில் உங்களை சந்திப்போம். பாய்.